இருக்குன்னா முதல்ல ஒரு 3 மாதம் எதுவுமே கஷ்டமே யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நான் மேனேஜ் பண்ண முடியுமா லைஃப்பை? அடுத்து 6 மாதம் முடியுமா? அடுத்து 1 வருஷம் முடியுமா? 1 வருஷம் அவங்க தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். சேமிப்பு முதலீடு பற்றி எதுவுமே யோசிக்க வேணாம். இதை தான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி, இந்த அட்வைஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் இல்லை, யாராவது இப்போ நான் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், 30,000 ரூபா சம்பளம், அவனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதுதான். இது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எதிர்பாராத செலவுக்கான ஒரு தனியான ஒரு நிதியை நம்ம தொடங்கணும். அதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் சேமிப்பு முதலீடு பற்றி. சார், இந்த இடத்துல நான் வந்துடுறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை, இப்போ நம்ம வந்து ஒரு குடும்ப தலைவிட்ட இதை வந்து நம்ம எடுத்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எமர்ஜென்சின்னு வந்தால் என் ஹஸ்பண்ட் பார்த்துக்க போகிறாரு, எமர்ஜென்சின்னு வந்தால் அவருக்கு அது பொருந்தும், அதனால் எமர்ஜென்சின்னு வர்றதை கண்டிப்பாக டெஃபினட்டாக ஹஸ்பண்டும் பார்க்க தான் போகிறாரு, அவர் பார்க்கட்டும். இப்போ சில பேர் வந்து விதவை பெண்களும் இருப்பாங்க, சிங்கிள் மதரும் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக பொருந்தும். அதனால் நான் அவங்களுக்கு அதை விட்டுறேன். நான் இப்போ அந்த எமர்ஜென்சி ஃபண்டு ஹஸ்பண்ட் வந்து வில் டேக் கேர். ஆனால் என்கிட்ட ஒரு 3000 இருக்குது, ஒரு குடும்பத் தலைவி என்கிட்ட மாதம் 3000 ரூபா இருக்குது, எமர்ஜென்சி ஃபண்டை என் கணவர் பார்த்துப்பார். ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வேலிடு, நான் ஏற்றுக்கிறேன், அதே என் கணவர் பார்த்துப்பார். ஏன்னா எமர்ஜென்சின்னு வந்துட்டால் அவர் அந்த வேலைகள்லாம் பார்த்துருவார். என்கிட்ட 3000 இருக்குது ஒரு குடும்பத் தலைவியாக, என்னோட முதலீடுகள் நான் என்ன பண்ணணும், தொடக்கத்திலிருந்து ஜீரோலேருந்து நான் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் என்ன பண்ணணும்? நான் யாரை மனசில் வச்சு சொன்னேன்னா, இப்போ ஓலா கேப் ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்களாம் வந்து 30,000 40,000 சொல்லுவாங்க. அவங்களோட மேஜர் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்ட் தான். சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரெண்டிலும் பாதி போயிடும். ஆமாம், அதுக்கப்புறம் செலவுலாம், குழந்தை செலவு, அம்மா அப்பா செலவு, அதெல்லாம் போக அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது அந்த வீட்டிலுடைய ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட், அவங்க அந்த ஹவுஸ் ஒய்ஃப் சம்பாதிச்ச 2,000 ரூபா 3,000 ரூபா தவிர ஹஸ்பண்டோடைய சேலரியில மீதி ஒரு 2,000 ரூபா 3,000 தான் இருக்கும். அதை ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் போட்டு அந்த அப்புறம் தான் மற்ற ஸ்டெப். அந்த மாதிரி ஐடியாவில் தான் நான் சொல்லுவேன். புரியுது சார். சரி, அப்போது எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணியாச்சு. அவங்க அதுக்கு அடுத்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு 50% சேஃபான ப்ராடக்ட்டில் போகணும். சரி, ஒரு பிபிஎஃப். ஓகே, பெஸ்ட் ப்ராடக்ட் பிபிஎஃப். 7% 7.1% கிடைக்கும். 15 வருஷத்துக்கு அது போட்டுகிட்டே இருக்கலாம். கரெக்ட். காம்பவுண்டிங் வேறு இருக்குது. காம்பவுண்டிங் இருக்குது. எவ்வளோ 500 ரூபா ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா போட்டால் போதும் மினிமம். ஸோ மேக்ஸிமம் 1.5 லட்சம். ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ வேணால் போடலாம். ஸோ அது கம்ஃபர்டபுளாக போட முடியும். பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த சுகன்யா அந்த யோஜனா போடலாம். ஸோ இது வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து சேமிப்பாக வச்சுக்கலாம். முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடணும். ஆனால் எல்லாரும் பயப்படுவாங்க, முக்கால்வாசி பேர் பயப்படுவாங்க. ஐயோ, நான் மார்க்கெட் விழுந்தா என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வந்து சூதாட்டம், இது வந்து நீங்கள் சும்மா இல்லை, இது ஏமாத்து வேலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 100 ரூபா போட்டு பாருங்க. 100 ரூபா எஸ்ஐபி போடலாம். சரி, இப்போது முதல்ல 1000 ரூபா இருந்தது, ஒரு காலத்தில் 5000 ரூபா இருந்தது, 1000 ரூபா ஆச்சு, 500 ரூபா ஆச்சு, இப்போ 100 ரூபா எஸ்ஐபி. 100 ரூபா